தமிழகத்தில் நடந்த மேலும் சில முக்கிய சம்பவங்களை சுருக்கமாக பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி 2017 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி, சிக்கிம் மாநிலங்களில் முதற்கட்டமாக சரக்கு மற்றும் சேவை வரி இணையதளம் நாளை தொடங்கப்படுகிறது என்று ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்ற அமைப்பின் தலைவர் நவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காக இன்போசிஸ் நிறுவனத்துடன் இணைந்து புதிய மென்பொருள் தயாரிக்கப்படவுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல்வேறு பகுதிகளில் மத்திய சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்காக டாக்டர் அகர்வால் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு திருநெல்வேலிக்கு வந்துள்ளது. மருத்துவமனையில் உள்ள வசதிகள், நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் பற்றி இக்குழுவினர் ஆய்வு செய்வார்கள் என்று தெரிய வருகிறது. பெரம்பலூர் அருகே எளம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ரேஷன் பொருள் வாங்குவதற்காக தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி 2 மைல் தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. தொழிலாளர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் உதவித் தொகைகள் சரியாக கிடைப்பதில்லை என்றவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்குவதில் உள்ள குறைகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். பள்ளி மாணவர்களின் கலைத்திறனை கண்டறியும் விதமாக தமிழக அரசின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான தனித்திறன் போட்டிகள் நடைபெற்றன. ஆங்கிலத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வாத்தி இசைக்கருவிகளை இசைத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்.